பொய்யாமொழி என பெயர் வைத்திருக்கும் அமைச்சர் பொய்யான தகவல்களை பரப்பாமல் உண்மையான தகவல்களை பொதுமக்களிடம் சொல்ல வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இயின் பெயில் நடவடிக்கையை கண்டித்து பெற்றோர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என கூறிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இன்னும் சொல்ல போனா குழந்தைகளின் அழுத்தம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, பரீட்சை வைப்பாங்க, அந்த பரீட்சை வச்சா கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாதம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. அதில் எல்லா குழந்தைங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் 2 மாதமாக அந்த குழந்தைகள் என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அவங்கள அப்போவே அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க. நான் கேட்குறேன், இந்த முயற்சி இல்லாமல் பாஸ் பண்ணிக்கிட்டே போனா 8ஆவதுக்கு மேலே அந்த குழந்தை 9ஆவது எப்படி பாஸ் பண்ணும், 10ஆவது எப்படி பாஸ் பண்ணும்? ஆக கொஞ்சம் கூட ஒரு ஆலோசனையே இல்லாமல் ஏதோ மத்திய அரசு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணுற மாதிரி பேசி கொண்டிருக்கிறார். வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழக கல்வி அமைச்சர் முதலில் எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டு பேச வேண்டும். 2 மாதம் கொடுக்குறாங்கன்னு ஏன் சொல்லலை? 2 மாதம் கொடுக்குற டைமில் கல்லூரி பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த குழந்தைக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களை இன்னும் தகுதி உள்ளவர்களாக மாற்றி அதற்கு மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறது சரியா? இன்னைக்கு வட இந்திய தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களும் வரவேற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு +2 எடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இயில் 15% சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இயில் தேர்வு சதவீதம் தமிழ்நாடு உயர்கல்வியை விட அதிகரித்து இருக்கிறது. சிபிஎஸ்சியில் இன்னொன்று, குழந்தைங்களோட அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த 2 டெஸ்ட்டில் எதில் அதிக மார்க் வாங்குறாங்களோ அந்த மார்க்கை எடுத்துக்கிறாங்க. ஆக சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலும் அழுத்தம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு பாடநூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு தான். இன்னொன்று, தமிழ்நாட்டில் 35 மார்க் வாங்கினா பாஸு, சிபிஎஸ்சியில் 30 மார்க் வாங்கினா பாஸு. ஆக இதையெல்லாம் சொல்லாமல் ஏதோ மத்திய அரசு 5-8 உள்ள குழந்தைங்கள ஃபெயில் ஆக்க போகிறாங்கன்ற தவறான தகவல்களை சொல்கிறார். எல்லாத்தையும் பெற்றோரை வர தூண்டி விடுறார். பெற்றோர்கள் யாரும் உங்கள் தூண்டுதலுக்கு ஆளாக மாட்டாங்க. தான் குழந்தைங்க நல்லா படித்து இன்னும் தகுதியானவர்களாக மாறி அடுத்த கிளாஸுக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க. அதனால் குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக கொடுக்கின்ற திட்டத்தை தயவு செய்து அன்பில் பொய்யாமொழி அவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும். இன்னைக்கு உலக அளவில் என்னை போன்ற டாக்டர்கள் உலக அளவில் பிரபலமாக இருக்காங்கன்னா எதற்கு காரணம்? நம்ம தேர்வு முறை. நாம் அழகாக தேர்வு வச்சு அவங்கள பாஸ் பண்ணுறோம். உலகத்தில் மற்ற நாடுகளை ஈஸியாக பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அதனால் அவர்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் தயவு செய்து பொய்யாமொழி என்ற பெயரை வைத்திருப்பவர் பொய் சொல்லாமல் உண்மையாக சிபிஎஸ்இயில் என்ன திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தவறான கருத்தை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.